அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி இஸ்லாம் இனிமையான மார்க்கம் பாகம் 32. என்னுடைய சேனல் முஸ்லீம் சாங்ஸ் மதுரை சுலைகா பேபி. இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான ஒரு அற்புதமான மார்க்கம் இல்லையா? வல்ல ரஹ்மான் நம்ம கொடுத்தது இல்லையா இஸ்லாம் மார்க்கம்? இஸ்லாம் மார்க்கம் ஒரு இனிமையான மார்க்கம். வல்ல ரஹ்மான் அன்பாளன், அருளாளன், கருணையாளன், கிருபையாளன். அவனுடைய கருணையை, அவனுடைய அந்த ஆற்றலை, அவனுடைய அந்த பாசத்தை அளவிட முடியாது, மஜ்ஜிட முடியாது இல்லையா? வல்ல ரஹ்மான் உலகத்தை படைத்தான், உயிர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவ்வா அம்மா, இப்படி கடல்கள், மலைகள், ஆறுகள்னு இவ்வளோ படைச்சிருக்கான். சொர்க்கத்தில் இவ்வளோ அற்புதங்களை படைச்சிருக்கான் வல்ல ரஹ்மான். தேனாறு, பாலாறு, மதுவாறு, நீராறுண்டு அவ்வளோ ஆறுகளும் ஓடுது. நம்ம எவ்வளோ வேணாலும் அள்ளி குடிச்சிக்கலாம். சொர்க்கத்துக்கு போகணும், நல்ல அமல்களை பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும் இல்லையா? அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்னு அல்லாட்ட நம்ம துவா பண்ணுவோம். வல்ல ரஹ்மான் நிச்சயம் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான் இல்லையா? இஸ்லாம் ரொம்ப ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அற்புதமான ஒரு அழகான மார்க்கம். இந்த இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருந்தாங்கல்ல, அப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ என்னென்னு கேட்டால், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு வழக்கு வருது. ஒரு அம்மா ஒரு பெண்மணி, அந்த ஒரு பெண்மணி 2 குழந்தைகளோடு வராங்க. சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். அது 2 பிள்ளை சின்ன சின்ன பிள்ளை, ஒரு 3 வயசு, ஒரு வயசு ஒரு பொண்ணு, 3 வயசில் ஒரு பையன் இருக்கான். அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைய இருக்குது. அவங்க வீட்டுக்காரர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி அவர் இறந்துட்டார். அப்போ அந்த பெண்மணி சொல்லுது, இந்த மாதிரி எங்கள் கணவர் இறந்துட்டார், என்னுடைய குழந்தை இருக்கார், அவர் சரியில்லை, அவர் இந்த போதை பழக்கத்துக்கெலாம் ஆளானவர், அதனால் அவர் சரியான ஆள் இல்லை, அவருக்கு வயசு வேறு கூடிருச்சு, 40-45 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அவர் ஒன்றும் பொண்ணு கட்டலை. ஏன்னு கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த தவறான தீய பழக்கம் இருக்குது இவருக்கு அப்படின்னு சொல்லி பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நீனே என்னை கட்டிக்கன்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறாரு. அண்ணனோட மனைவி இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நபியே, மன்னரே அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரசவைக்கு வந்துடுறாங்க. இந்த வழக்கு கொண்டுட்டு வர்றாங்க. சரியா? அப்போ என் தாய் தகப்பன் இருக்காங்க. அவங்ககிட்ட போனால் அவங்களும் இல்லை ஆமாம், சொத்துலாம் போயிடும், பிரிஞ்சு போயிடும் வேறு யாராச்சும் கட்டினா, நீனே கட்டிக்க, அப்போ தான் சொத்துலாம் உன்னோடய இருக்கும், அவர் சொத்தும் உனக்கு வரும், அவர் அண்ணனுக்கு சொத்து இருக்குல்ல, அதே மாதிரி இவருக்கும் சொத்து இருக்குல்ல, அதனால் இவரை கட்டிக்கன்னு சொல்லி அவங்களும் இவரோட சேர்ந்துக்கிட்டு, இவர் என்ன பண்ணாரோ என்ன கொடுத்தாரோ தெரியல அவங்களுக்கு, அதை கேட்டுட்டு அவங்களும் ஆடுறாங்க. எனக்கு இவரை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, இவர் சரியான ஆள் இல்லை, இஸ்லாம் மேலே பற்றும் கிடையாது, ஒரு இபாதத்தாக இருக்கணும், தொழுகணும், ஓதணும், அந்த இதே கிடையாது இவருக்கு. இவர் எப்போ பார்த்தாலும் குடிக்கிறது, இந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகிறது, இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம்லாம் இவர்கிட்ட இருக்குது, அதனால் எனக்கு விருப்பம் இல்லை மன்னரேன்னு சொல்லுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ அவங்கள கூட்டு வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யார்? தாய் தப்பனையும் கூட்டுவாங்க, அந்த குழந்தை இருக்கான்ல அவனையும் கூட்டுவாங்கன்னு சொல்லி ஆளுகள் போய் கூட்டு வந்துடுறாங்க. காவலாளி போய் கூட்டு வந்தோடனே விசாரிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறாங்க, என்ன அப்படின்னு சொல்லி. என்ன அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏன்ப்பா நீ உங்கள் அண்ணன் மனைவியை கல்யாணம் முடிச்சுக்கன்னு டார்ச்சர் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் டார்ச்சர்லாம் பண்ணலை, என் சொத்துலாம் பிரிஞ்சு போயிடும்ல மன்னரே, அதனால் அண்ணன் இறந்து போயிட்டார்ல, அதனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, சொத்து ஒன்றா இருக்கும்ல, நானும் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குருவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், வேறு என்ன டார்ச்சர் பண்ணேன், ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அவன். அப்புறம் அப்படியா, வேறு ஒன்றும் டார்ச்சர் பண்ணல. அப்போ அவங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல, விருப்பம் இருந்தால் கட்டிக்குவாங்க, விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கன்னா பேசாமல் இருக்கான். அப்போ அவங்க தாய் தப்பனை கேட்குறாங்க, ஏம்மா நீங்களும் அவரே கட்டிக்கன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவர் குழந்தைன் தானே, சொத்து பிரிஞ்சு போயிடும்ல வேறு யாராச்சும் கட்டினா, அதுக்காக சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. அதுக்காக அந்த விருப்பம் இல்லாத பிள்ளைய பிடிச்சி அங்கே கட்டி வைப்பீங்களா நீங்கள்? அது வேணான்னு சொல்லுது. கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிருக்கார் இவர், சரியாக வராது எனக்கு, நான் 5 நேரம் தொழுது ரொம்ப விவாதத்தை இருக்கிற பெண்மணி, எனக்கும் இந்த ஆளுக்கும் சரியாக வராது அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்னண்டா நீ கட்டிக்க நீங்கள் சொல்கிறீங்க, அவர் என்னை கட்டிக்கன்னு டார்ச்சர் பண்ணுறாரு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே பயந்துருச்சுங்க அது, ஐயோ அப்படின்ட்டு, என்ன நடக்குதுங்க, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிடுறீங்க, ஒரு பெண்ணு ஒரு கணவன் இல்லாமல் இருந்தால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க போல் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோன்னே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சத்தம் போட்டோன்னே பயந்துட்டாங்க அவங்கெல்லாம்.
ஐயோ மன்னருக்கே கோவம் வந்துருச்சு அப்படின்னு. அந்த பெண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லை. விருப்பம் இருந்தால் கட்டிக்கிறோம், விருப்பம் இல்லைல்ல. விருப்பம் இல்லாத பெண்ணை பிடிச்சி நீங்கள் நீ அவனே கட்டிக்க அவனே கட்டிக்க நீ என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அது அப்படி பேசாமல் நிற்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவும் பார்த்துக்கிட்டு. நீ இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் இந்த இதில் தலையிடவே கூடாது. இனிமேல் இந்த பொண்ணை கட்டிக்க வச்சுக்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. நீனு தாப்பா என்னை கட்டிக்கன்னா டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, இல்லை இல்லை மன்னரே, நான் இங்கே போக மாட்டேன் வீட்டுக்கு. இந்த ஆள் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல, என்னால் அங்கே இருக்க முடியாது. எனக்கு ஏதாச்சும் ஒரு இது ஏற்பாடு பண்ணுங்கள், நான் அங்கே இருந்துக்கிறேன், இந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்படியா, அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் அப்போ இந்த பொண்ணை வந்து இங்கே வந்து யாருமே இல்லாத ஒரு அனாதைகள் மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பெண்கள் அனாதை, அதாவது கணவர் இருந்திருப்பாங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, இந்த மாதிரி பெண்களாக இருக்குங்கள்ல, யாருமே இல்லாத ஆளுகளாக இருக்குங்க, அனாதைகளாக இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அனாதை இல்லம் மாதிரி நடத்துகிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனியாக அது கட்டி வச்சு அதுகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அது தனியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுகளுக்கு ஆள் போட்டு எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ நீங்கள் அங்கேயே தங்கிக்கிறீங்களாம்மான்னு கேட்குறாங்க. நான் அங்கேயே தங்கிக்கிறேன் மன்னரே, என் பிள்ளைகளோட நான் அங்கேயே இருந்துக்கிறேன். எனக்கு ரொம்ப சுக்கூர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன், உங்களுக்கும் சுக்கூர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ சரின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய காப்பகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த குழந்தைகளோட கூட்டிகிட்டு போங்கன்னு காவலாளி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வாங்கம்மான்ட்டு. நீங்கள் வந்து இனிமேல் தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு குழந்தனாக இருந்தாலும் சரி, இந்த பிள்ளைய வந்து பார்க்குறது, டார்ச்சர் பண்ணுறது அந்த வரவே கூடாது. நீங்கள் பார்க்கவே முதல்ல வரக்கூடாது. இங்கேலாம் வந்தீங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு அதட்டுறாங்க. இல்லை இல்லை நாங்கள் வரமாட்டோம் ஓடி போயிருங்க அப்படிங்கிறாங்க. ஓடியே போயிட்டாங்க அவங்க. அவங்களுக்கே கோவம் வந்துருச்சு. அப்புறம் என்ன, ஆள் இல்லாட்டி நீ கட்டிக்க நீ இவங்க சொல்கிறது, அவன் நீ என்னை கட்டிக்க அப்படிங்கிறது. அந்த கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த வந்து பார்க்க வந்தோம் பேச வந்தோம்லாம் வரவே கூடாது. நீங்கள் தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி வரக்கூடாது. அதே மாதிரி நீனும் வரக்கூடாது, ஓடி போயிடும் அப்படின்ட்டாங்க. அதில் ஓடி போயிட்டாங்க பயந்து. அப்படி மீறி வந்தீங்கன்னா தூக்கி உங்களை ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓடியே போயிட்டாங்க அவங்க. அதோட இந்த பெண்மணி வந்து இங்கே காப்பகத்தில் இருக்குது. அது நல்லா நல்ல இபாதத்தான அந்த பிள்ளை வந்து ரொம்ப, அந்த பெண்மணி வந்து ரொம்ப இபாதத்தான பிள்ளை. அது வந்து நல்லா தொழுது ஓதிக்கிட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து மன்னர் தான் அவங்க. இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் அவங்க விசிட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி போய் அப்படி சுற்றி பார்ப்பாங்க. எல்லாம் எப்படி நடக்குது, இந்த காப்பகத்தில் என்ன நடக்குது, இதில் என்ன நடக்குது, எல்லாத்தையுமே அவங்க விசிட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே அந்த பக்கம் அப்படியே போகும்போது பார்க்குறாங்க. பார்த்துட்டே அப்படியே போவாங்க. எப்போவுமே மன்னர்களுக்கு அது பழக்கம் தானே, எல்லா இடத்தையும் விசிட் பண்ணி பார்ப்பாங்க. கரெக்டாக இருக்கா, எல்லாம் சரியாக இருக்கா, சரியாக நடத்துகிறாங்களா. குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் கட்டி அதுகளுக்கு சத்துணவு கூடம் அந்த மாதிரி வச்சு நடத்தினாலுமே அதையுமே விசிட் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு இதாக நேர்மையாக இபாதத்தை அவ்வளோ ஆண்டவனுக்கு பயந்து நடந்தாங்க இல்லையா. அது நம்ம மன்னர்களை சொல்லவே வேண்டியதில்லை, நபிமார்கள் இல்லையா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து மன்னராக இருந்தாலும் ரொம்ப ஒரு அவங்க சின்சியராக இருப்பாங்க. ரொம்ப நேர்மையாக இருக்கணும், ரொம்ப அல்லாஹ்வுக்கு பயந்து ஆண்டவன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க. அதனால் ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணாங்க. அதனால் அவங்க அந்த பக்கம் விசிட் பண்ணும்போது இந்த அம்மா வந்து இந்த பெண்மணி வந்து நல்லா தொழுது ஓதிக்கிட்டு நல்லா இபாதத்தாக இருக்குது. அப்போ பார்க்குறாங்க நல்ல பெண்மணியாக தான் இருக்காங்க. அதனால வேணான்னு சொல்லியிருக்காங்க அவனை. அந்த கெட்ட பழக்கத்துக்கு ஆளான, தீய பழக்கத்துக்கு ஆளான, போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணுறான்ல அவன். அதனால தான் வேணான்னு சொல்லியிருக்கு இந்த பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நல்ல பெண்ணாக தான் இருக்குது, நல்ல ஆள் வந்தால், நல்ல கொஞ்சம் இபாதத்தான ஆள் வந்தால் நம்ம நிக்கா முடிச்சுக்கிறியாமான்னு கேட்டு நிக்கா முடிச்சு வைப்போம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. இப்படி ஓடிட்டுருக்கு, நாட்கள் ஓடிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து ஒருத்தர் வர்றாரு, வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கவிதைகள்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன். முஸ்லீம் தான் அவர், இஸ்லாம் தான் அவர் வந்து ஆண்டவனை பற்றி நான் நிறைய புகழ்ந்து பாடி கவிதையெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன். எனக்கு கவிதை எழுத ரொம்ப பிடிக்கும். அந்த கவிதை வந்து அரங்கேற்றம் பண்ணணும், உங்கள்கிட்ட கேட்டு நான் வந்து புக்காக வெளியிடணும், அதுக்காக உங்கள்கிட்ட அனுமதி கேட்க வந்தேன் மன்னரேன்னு சொல்லி வர்றாரு. அப்படியா, கொஞ்சம் பையனாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே கவிதையெல்லாம் படித்து சொல்லுங்கள், இங்கே புலவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அதை படித்து அதை கேட்டுட்டு அவங்களாம் ஆமோதிச்சாங்கன்னா உங்களுக்கு நான் அந்த உரிமையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் இவ்வளோ புலவர்கள்ட்ட படித்து காட்டும்போது நல்லா இருக்கே, வெளியிடலாமே அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சரி உத்தரவு கொடுத்துடலாம் அவங்களுக்கு, நீங்கள் வெளியிடலாம், இதை புக்காக வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் கொஞ்சம் வயசாக தெரியுது தம்பி, நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டிங்களான்னு. இல்லை மன்னரே, ஒன்றும் எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இந்த கவிதை எழுதுறீங்க, வேறு என்ன உங்களுக்கு தொழில் அப்படின்னு கேட்குறாங்க. நான் நகைக்கடை வச்சுருக்கேன் மன்னரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ தாய் தகப்பன் அதெல்லாம் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, தாய் தகப்பன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படியா,
நான் வந்து ரொம்ப நீங்கள் ரொம்ப இபாதத் ஆண்டவன் மேலே ரொம்ப அன்பாக இருப்பீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கண்டிப்பாக அப்படிங்கிறாரு. அப்படியா? 5 நேரம் தொழுவேன், அல்லாஹ் மேலே ரொம்ப பாசமாக பிரியமாக இருப்பேன். அதனால தான் ஆண்டவன் மேலே நிறைய கவிதைகள் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது கவிதை எழுதுறது வந்து என்னுடைய ப்ரொஃபஷ்னல் மாதிரி அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நினைக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த பெண் இருந்துச்சு இல்லையா, இந்த 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்கள இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடலாமே, நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெண் இருக்குது, கல்யாணம் முடிச்சு 2 குழந்தை இருக்குது. அந்த பெண்ணை நீங்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இஷ்டமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்படியா என் தாய் தப்பன்ட்ட கேட்டு வந்து சொல்கிறேன் மன்னரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி நீங்கள் அவகாசம் எடுத்துக்கங்க, போய் கேட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அவர் தாய் தப்பன்ட்ட போய் கேட்கும்போது, ஏப்பா நல்லா இப்போ தானே பொண்ணாக இருந்தால் நம்ம நிக்கா முடிச்சுக்கலாமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்ல பிள்ளையாக இருந்தால் முடிக்கலாமே, மன்னரே யூசுப் அலைஹிஸ்ஸலாமே சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது நல்ல சிறப்பான பெண்மணியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சரின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. நாங்கள் வந்து பார்க்குறோம்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. தாய் தப்பன் எல்லாம் சொந்தம்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்கள பார்க்கும்போது நல்லா பிடிச்சிக்குது. நல்ல பெண்ணாக தான் இருக்குது, பார்த்தா நல்ல பிள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க 2 பேருக்கு நிக்கா முடிச்சு அந்த பெண்ணை அவங்களோட அனுப்பி விட்றாங்க. இவங்களுக்கும் பிடிச்சிக்கிச்சு அந்த பையனை. இவங்க கேட்குறாங்க, ஏம்மா அவங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா, அவங்க தாய் தப்பன் அந்த குடும்பத்தெல்லாம் பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு மன்னரே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ நிக்கா முடிச்சிடும்னு சொல்லி நிக்கா முடித்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமே நிக்கா முடித்து அவங்கள நல்லபடியாக சங்கையை அனுப்பி விட்றாங்க. நல்லபடியாக போயிறீங்கன்னு சொல்லி அதில் சரின்னு அவங்க போயிடுறாங்க சந்தோஷமாக. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய வழக்குகள்லாம் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் சரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருக்கும்போதும் சரி, அதே மாதிரி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது இந்த மாதிரி அவங்கெல்லாம் மன்னராக இருக்கும்போது நிறைய வழக்குகள் நிறையா வரும். அதெல்லாம் அவங்க ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக தீர்ப்பு சொல்லிடுவாங்க. ஏன்னா நபிமார்கள் இல்லையா, வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு சிறப்பான ஆற்றலை கொடுத்துருப்பான்ல, அதனால் அவங்க கரெக்டாக நீதியாக கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதனால் இந்த பெண்மணிக்கு நிக்கா முடிச்சு அனுப்பிவிட்டாங்க. அவங்க சந்தோஷமாக போயிட்டாங்க. இஸ்லாம் வந்து ஒரு இனிமையான மார்க்கம், வல்ல ரஹ்மான் நம்ம கொடுத்தது இல்லையா, அதனால் அது வந்து இஸ்லாம் வந்து ஒரு ரொம்ப இனிமையான மார்க்கம், ஒரு அற்புதமான ஒரு அழகான மார்க்கம். நம்ம இஸ்லாமியராக பிறக்கிறதுக்கே நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் இல்லையா. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இந்த அருமையான வரலாறை சொன்ன எனக்கும், இதை அன்பாகவும் அழகாகவும் பொறுமையாக இருந்து கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாகவும். ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.